இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உருளையின் முக்கியமான ஃபார்முலாஸ்லாம் பார்க்க போறோம். அப்போ வந்து உருளையின் வலைப்பரப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உருளையின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2πRh 2πRh சதுர அலகுகள். 2πRh எப்படி வந்தது அப்படின்னா இது உருளைன்னு எடுத்துக்கிறீங்களா, இப்போ இதுல வந்து ஆரம் இருக்கு, ஹைட் இருக்கு. இப்போ வட்டத்தோடைய சுற்றளவுடைய ஃபார்முலா 2πRன்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அந்த 2πRோட இங்க உருளையில என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது, ஹைட் மட்டும் இருக்கு. அப்ப 2πRோட ஒரு ஹைட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 2πRh சதுர அலகுகள்னு கிடைச்சிரும். அதே மாதிரி உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு எப்படி வரும் அப்படின்னா πr²h கன அளவுகள். அப்ப உருளையின் கன அளவு πr²h கன அளவுகள். இது எப்படி கம்பேர் பண்றோம் அப்படின்னா வட்டத்துக்கு பரப்பளவு πr²ங்களா, இந்த πr²ஓட எக்ஸ்ட்ரா இங்க உருளையில என்ன இருக்கு, ஹைட் இருக்கு. அப்ப πr²h கன அளவு. இப்படி கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்தது உருளையின் மொத்த பரப்புக்கான ஃபார்முலா 2πRh பிளஸ் πr² பிளஸ் πr². இது எப்படி வந்துச்சு அப்படின்னா உருளையின் மொத்த பரப்பு கேட்டிருக்காங்களா, அப்ப இங்க ஒரு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இதனுடைய பரப்பளவு இதனுடைய வலைப்பரப்பு. அப்ப இதனுடைய பரப்பளவு πr², இதனுடைய பரப்பளவு πr². இந்த வலைப்பரப்பு வந்து 2πRh ஏற்கனவே பார்த்துருக்கோமா. அப்ப இதை மூணையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு உருளையின் மொத்த பரப்பு கிடைச்சிரும். அப்ப மொத்த பரப்புங்கும் போது 2πRh இந்த πr² பிளஸ் πr² ஆட் பண்ணோம்னா 2πr². இந்த ரெண்டுலயும் என்ன இருக்குப்பா காமனா, 2πR காமனா இருக்கு. அப்ப மீதி இருக்கிறது இங்க ஹைட் மட்டும் இருக்கும், இங்க ஆரம் மட்டும் இருக்கும். அப்ப 2πR × h + r சதுர அலகுகள். தேங்க்யூ.